வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். தியாகிகளுக்கு இலவச மனைப்பட்டா மற்றும் ஓய்வூதியம் உயர்த்தி தரப்படும், முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. கிருமாம்பாக்கம் ஏரியில் மணல் கொள்ளை, 2 லாரிகள் மற்றும் ஜேசிபி வாகனம் பறிமுதல். கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பேருந்து இயக்க நடவடிக்கை, அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. அதிவேகமாக இயக்கிய பேருந்துகள் மற்றும் லாரிகள் 22 வழக்குகள் பதிவு. இனி விரிவான செய்திகள். தியாகிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்படும் என்றும் தியாகிகளின் ஓய்வூதியம் உயர்த்தி தரப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் கம்பன் கலையரங்கத்தில் தியாகிகளை கௌரவிக்கும் தேநீர் விருந்து நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதுச்சேரி விடுதலைக்காக பாடுபட்ட தியாகிகளை சால்வை அணிவித்து கௌரவித்தார். இதில் சட்டப்பேரவை தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐயப்பன், மோகன்தாஸ் மற்றும் தியாகிகள் பலர் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியின் தனிநபர் வருமானம் 3,06,119 உயர்ந்துள்ளதாகவும், கல்வி, மருத்துவம், தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் புதுச்சேரி முன்னேற்றம் கண்டு வருவதாகவும் கூறினார். மேலும் மேட்டுப்பாளையத்தில் 38 ஏக்கரில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்பட்டு வருவதாகவும், இதனால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், அரசு பணிகளில் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தியாகிகள் குடும்பத்தினருக்கு இலவச மனைப்பட்டா வழங்கும் கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்றும், தியாகிகளுக்கான ஓய்வூதியம் மற்ற மாநிலங்களை விட உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். பல ஆண்டுகளாக முதலமைச்சராக இருக்கிறேன், நிர்வாகத்தில் குறை உள்ளதாகவும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது நிர்வாக ரீதியாக மிகவும் அவசியம் என்றும், அடுத்த முறை உங்களிடம் பேசும்போது மாநில அந்தஸ்துடன் பேச நினைக்கிறேன். திட்டங்களை விரைவாக செயல்படுத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு முழு அதிகாரம் தேவைப்படுவதால் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என நம்புவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சுமார் 45,000 டிரஸ்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை ஆணையர் பிரேம்நாத் தெரிவித்துள்ளார். பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற அமைப்புகள் தொடர்பான வருமான வரி சட்ட விதிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னை வருமான வரி ஆணையரகம் சார்பில் இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம் ஏற்பாட்டில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வருமான வரித்துறை ஆணையர் பிரேமானந்த், கூடுதல் வருமான வரித்துறை ஆணையர் சுப்ரஜா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளைகள் மற்றும் பிற லாப நோக்கமற்ற அமைப்புகளுக்கு பொருந்தும் வருமான வரி சட்ட விதிமுறைகள் 2025, வரி விலக்கு பெறுவதற்கான நிபந்தனைகள் மற்றும் சட்டப்பூர்வ இணக்கப்பாடுகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய வருமான வரித்துறை ஆணையர் பிரேமானந்த், தன்னார்வ அமைப்புகளின் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு, முறையான கணக்கு பராமரிப்பு மற்றும் காலத்திட்டத்திற்குட்பட்ட சட்டப்பூர்வ இணக்கப்பாடு ஆகியவற்றின் அவசியத்தையும் வலியுறுத்தினார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 45,000 டிரஸ்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், கடந்த ஓராண்டில் மட்டும் வருமான வரித்துறை மூலம் சுமார் 6,000 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது போன்று கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த மாணவர் சேர்க்கை சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாரதிதாசன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கல்லூரி மாணவிகளுக்கு சேர்க்கை சான்றிதழ்களை வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் கிராமப்புறங்களில் இருந்து பயிலும் மாணவிகளின் எண்ணிக்கை அதிக அளவில் இருப்பதால் ஷிப்ட் முறையில் கல்லூரி நடைபெற்று வருகிறது. இதை முழுநேர கல்லூரியாக இயக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதேபோன்று முன்னாள் மாணவர்கள் மூலம் கல்லூரியில் கேண்டீன் இயக்கப்பட்டு வருகிறது. இதனை அரசே செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் பள்ளி மாணவர்கள் சென்று வருவதற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது போன்று கல்லூரி மாணவ மாணவிகள் சென்று வருவதற்கும் இலவச பேருந்துகள் இயக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். முரசொலி மாறன் அவர்களின் 93ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை ஒட்டி திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில்
திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் மனசாட்சியாக விளங்கியவரும் ஒன்றிய அமைச்சராக இருந்து அனைவருடைய பாராட்டுதல்களையும் பெற்று மிக சிறப்பான பணியாற்றியவருமான முரசொலி மாறனின் 93வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில கழகம் சார்பில் லபோர்த் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முரசொலி மாறன் திருவுருவ படத்திற்கு மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் SP சிவக்குமார், மாநில துணை அமைப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், செந்தில், ரமேஷ், விக்னேஷ் கண்ணன், மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், தலைமை செயற்குழு உறுப்பினர் அருட் செல்வி, தொகுதி பொறுப்பாளர் கோபால், மங்களம் ரங்கன், இந்திரா நகர் பசுபிக் சங்கர், பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்கவேலு, வேலன் என்கிற கோவிந்தன், நர்கிஸ், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், நடராஜன், சக்திவேல், தியாகராஜன், சௌரிராஜன், ஆறுமுகம், இளஞ்சொழிய பாண்டியன், ராதாகிருஷ்ணன், கலிய கார்த்திகேயன், அணிகளின் அமைப்பாளர்கள் இலக்கிய அணி சீனு மோகன்தாசு, நெசவாளர் அணி செந்தில் முருகன், மருத்துவர் அணி ஆனந்த் ஆரோக்கியராஜ், மகளிர் அணி காயத்ரி, மகளிர் தொண்டரணி சுமதி, வர்த்தகர் அணி ரமணன், அணிகளின் துணை நிர்வாகிகள் குரு, தர்மன், ராஜேஷ், தேவேந்திரன், தாமரை கண்ணன், அன்பழகன், விஜய் என்கிற வெங்கடேசன், பாலகுரு, ரஃபேல், கருணாகரன், அஜி பாஷா, அருண், சுப்பிரமணியன், சிவதாசன், யோகேஷ், பிரியதர்ஷினி, விஜயலட்சுமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். 1.50 கோடி ரூபாய் சொத்து மோசடி வழக்கில் குற்றவாளியை கைது செய்து புதுச்சேரி CBCID காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். புதுச்சேரி CBCID காவல் நிலையத்தில் கடந்த மே மாதம் 12ஆம் தேதியன்று மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் 49 வயதான அமிர்தராஜ் சுமார் 1.5 கோடி ரூபாய் மோசடி மற்றும் பணத்தை முறைகேடாக கையாண்டதாக கூறப்படும் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். புகார்தாரரும் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் நெருங்கிய உறவினர்கள் என்பதால் அவர்கள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நிலம் வாங்கி வீடு கட்டுவதற்காக புகார்தாரரும் அவரது குடும்பத்தினரும் கணிசமான தொகையை குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் ஒப்படைத்துள்ளனர். எனினும் உறுதியளித்தபடி சொத்தை புகார்தாரர் தரப்பிற்கு மாற்றி தராமல் பெற்ற பணத்தையும் திருப்பி தராமல் ஏமாற்றியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 14ஆம் தேதி கிடைத்த நம்பகமான தகவலின் அடிப்படையில் அமிர்தராஜ் அவரது குடியிருப்பில் இருந்து CBCID காவல்துறையினரால் அழைத்து வரப்பட்டார். விசாரணையின் போது பண பரிவர்த்தனை, சொத்து வாங்குதல், வீடு கட்டுதல் மற்றும் பின்னர் சொத்தை மாற்றி விற்பனை செய்தது தொடர்பாக முக்கிய தகவல்களை அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இவ்வழக்கின் விசாரணை காவல் கண்காணிப்பாளரின் மேற்பார்வையில் CBCID காவல் ஆய்வாளர் பாபுஜி தலைமையில் நடைபெற்று வருகிறது. மக்கள் தலைவர் வ. சுப்பையா அரசு பெண்கள் உயர்நிலை பள்ளி மாணவிகளுக்கு அடையாள அட்டை மற்றும் மழை அங்கியினை சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி வழங்கினார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரில் உள்ள மக்கள் தலைவர் வ. சுப்பையா அரசு பெண்கள் உயர்நிலை பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு அடையாள அட்டை மற்றும் ரெயின்கோட் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் மாணவர்களுக்கான அடையாள அட்டைகளையும் அரசு சார்பில் வழங்கப்பட்ட ரெயின்கோட்டுகளையும் வழங்கினார். தொடர்ந்து மாணவர்களின் வாழ்க்கையில் கல்வி எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை எடுத்துரைத்து கல்வியில் சிறந்து விளங்குமாறு மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட NR காங்கிரஸ் முக்கிய பிரமுகரும் தொழிலதிபருமான சந்துரு ராதா இந்த ஆண்டு முதல் 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் மாணவர்களில் முதல் பரிசு 10,000 ரூபாய், இரண்டாவது பரிசாக 7,500 ரூபாய், மூன்றாவது பரிசாக 5,000 ரூபாய் என ஊக்க பரிசாக வழங்கப்படும் என அறிவித்து மாணவர்களுக்கு உத்வேகத்தை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். முருங்கம்பாக்கம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 41வது ஆண்டு திருவிழா மற்றும் கூழ்வாத்தலில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்றார். புதுச்சேரி முருங்கம்பாக்கம் சேத்திலால் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 41வது ஆண்டு திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவையொட்டி நேற்று காலை முதல் அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பிற்பகல் நடைபெற்ற கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தார். இதையடுத்து ஆலய நிர்வாகிகள் சார்பில் ஆனந்தனுக்கு மாலை அணிவித்து முதல் மரியாதை வழங்கப்பட்டது. தொடர்ந்து அவர் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சேத்திலால் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து கூழ்வார்த்தலில் பங்கேற்றனர்.
விழா ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு தலைவர் பரசுராமன், துணைத் தலைவர் கன்னியப்பன், பொருளாளர் புருஷோத்தமன், துணை பொருளாளர் சுரேஷ், செயலாளர் சதீஷ், துணை செயலாளர் ரமேஷ் மற்றும் நிர்வாகிகள் முருகன், அருள், ரவி, குமரன், சிவகுமார், அகிலன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். திருமாம்பாக்கம் ஏரியில் அனுமதிக்கப்பட்டதை மீறி மண் கொள்ளையில் ஈடுபட்ட 2 லாரிகள் மற்றும் ஜேசிபி வாகனத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் உள்ள ஏரிகளில் வண்டல் மண் எடுக்க தற்போது பர்மிட் வழங்கப்பட்டு வருகிறது. வருவாய்த்துறையில் விண்ணப்பித்து அதற்கான தொகையை செலுத்தி தேவையான மண்ணை தங்களது சொந்த செலவில் எடுத்துக் கொள்ளலாம். அதன்படி தற்பொழுது ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருமாம்பாக்கம் ஏரியில் கடந்த சில நாட்களாக வண்டல் மண் எடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. லாரிகள் மூலமாக மண் அள்ளப்பட்டு வருகிறது. பலர் இந்த மண்ணை எடுத்து சென்று மொத்தமாக குவித்து வைத்து முறைகேடாக அதிக விலைக்கு விற்பனை செய்து லாபம் பார்த்து வருவதாக புகார் எழுந்து வருகிறது. இதற்காக காலை மாலை நேரங்களில் அதிவேகமாக 100க்கும் மேற்பட்ட லாரிகள் அசுர வேகத்தில் சென்று வருகின்றன. இதனை கண்காணிக்க அங்கு அதிகாரிகள் எவரும் இல்லை. இதனால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் மட்டுமல்லாது அனைவருக்குமே அச்சுறுத்தலாக இருக்கிறது. இந்த நிலையில் கிருமாம்பாக்கம் ஏரியில் அனுமதிக்கப்பட்டதை மீறி மண் கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாக சம்பந்தப்பட்ட துறையினருக்கு புகார் சென்றுள்ளது. இதையடுத்து பாகூர் வட்டாட்சியர் ராஜலட்சுமி மற்றும் அதிகாரிகள் கிருமாம்பாக்கம் ஏரிக்கு சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது அனுமதிக்கப்பட்டதை மீறி மண் கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் பர்மிட் இல்லாமல் வண்டல் மண் எடுத்து சென்ற 2 லாரி மற்றும் ஜேசிபி வாகனத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வருவாய்த்துறையினரின் பறிமுதல் நடவடிக்கைகளை கண்டதும் லாரிகளை ஓட்டுநர்கள் வேகமாக ஓட்டி சென்று தப்பித்தனர். தொடர்ந்து மண் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் குறித்து காவல்துறையினரும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் இந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜிப்மர் வளாகத்தில் நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக 50வது வார அன்னதானம் நடைபெற்றது. நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் நோயாளிகள், அவர்களது உறவினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வாரந்தோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் 50வது வார அன்னதான நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக NRV வெங்கடேசன், ஏழுமலை, விநாயகமூர்த்தி, வேலு, செல்வம், ஜெயமதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவு வழங்கினர். அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களும் அன்னதான பணியில் பங்கேற்றனர். இதன் மூலம் ஜிப்மர் வளாகத்திற்கு வந்திருந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அறுசுவையான உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து 50 வாரங்களாக எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அன்னதானம் வழங்கி வரும் நண்பர்கள் அறக்கட்டளையின் சேவை பணியை சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரேம், இளங்கோ, கணேஷ் ஆகியோர் ஒருங்கிணைத்து சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் அறக்கட்டளை சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. பாகூர் பள்ள குரவள்ளி மேடு பகுதியில் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் சார்பில் பிரதான் மந்திரி கிராம சாலை திட்டம் மூலமாக பாகூர் தொகுதிக்குட்பட்ட மூர்த்தி புதுக்குப்பம் முதல் பள்ள கொரவள்ளி மேடு வரையிலான சாலையை 75 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்திடவும், 15 லட்சம் ரூபாய் செலவில் பாகூர் பங்களா வீதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தை புதுப்பித்து மதில் சுவர் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து பணியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள், கட்சி பிரமுகர்கள், இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி பிரிவு தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நீதிமன்ற வளாகத்தில் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் அசைவ உணவும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் கேக் வெட்டி திருமாவளவனின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பார் கவுன்சில் உறுப்பினர் சுமதி மற்றும் வழக்கறிஞர்கள் பழனிசாமி, செல்வன் தாஸ், பிரசன்னா, ராஜேந்திர பிரசாத், சுரேஷ், ராதாகிருஷ்ணன், சதீஷ், சந்தோஷ், கிஷோர் பாபு, ஷாமு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பேருந்து மற்றும் லாரிகளை அதிவேகமாக இயக்கிய ஓட்டுநர்கள் மீது 22 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் பேருந்துகள் மற்றும் லாரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் அதிவேகமாகவும் ஆபத்தான முறையிலும் இயக்கப்படுவதை தடுக்கும் வகையில் போக்குவரத்து காவல்துறையினர் சிறப்பு வாகன தணிக்கை மற்றும் அமலாக்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கடந்த 15 நாட்களில் அதிவேகமாகவும் போக்குவரத்து விதிகளை மீறியும் கனரக வாகனங்களை இயக்கிய ஓட்டுநர்கள் மீது பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவு 281 மற்றும்
மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 184 ஆகியவற்றின் கீழ் 22 முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சாலை விபத்துகளை தடுப்பதுடன் அனைத்து சாலை பயணிகளின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போக்குவரத்து காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் திவ்யா தெரிவித்துள்ளார். மேலும் கனரக வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம், பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் சங்கத்தினருடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட வேக வரம்பை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும், அதிவேகம் மற்றும் அஜாக்கிரதையான வாகன இயக்கத்தை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதிகள் மற்றும் உச்ச நேரங்களில் கனரக வாகனங்களை இயக்கும் போது மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செயல்படுமாறு ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சாலை பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கனரக வாகனங்களின் அதிவேகம் மற்றும் ஆபத்தான வாகன இயக்கத்திற்கு எதிரான சிறப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும், விதிமுறைகளை மீறுவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் விழா பாகூர் கண்ணியக்கோவில் பகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. விடுதலை சிறுத்தை கட்சியின் நிறுவனரும் பாராளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 64வது பிறந்த நாளை முன்னிட்டு கன்னிக்கோவில் பகுதியில் பாகூர் தொகுதி மாவட்ட செயலாளர் தாயப்பன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை பகுதியில் நடைபெறும் தமிழர் எழுச்சி நாள் மற்றும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பல்வேறு முகாம்களில் இருந்து வாகனங்கள் புறப்பட்டன. இதற்கு முன்னதாக இந்த நிகழ்வில் மணப்பட்டு சுந்தரபாண்டியன், வாய்க்கால் ஓடை மோகன், ஆராய்ச்சிக்குப்பம் சிவசங்கர், மேல் பரிக்கல்பட்டு பிரவீன், கீழ் பரிக்கல்பட்டு கார்த்தி, சபரிவாசன், வாய்க்கால் ஓடை வேல்முருகன், வீரத்தமிழன் மற்றும் மாநில துணை செயலாளர் மாசிலாமணி, நிர்வாகிகள் சதீஷ், நரேஷ், தீரன், ராஜவேலு, சபரி ராஜா, காங்கிரஸ் பிரமுகர்கள் பக்ரி, முருகன் உள்ளிட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தை கட்சியினர் கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். தொடர்ந்து வாகனங்களில் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் மாநாட்டிற்கு சென்றனர். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்ட பாஜகவினர் தேசிய கொடி ஏந்தி பேரணியாக சென்றனர். இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் மூவர்ண தேசிய கொடியை கையில் ஏந்தி மரக்காணம் பேருந்து நிலையத்திலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை பூமீஸ்வரர் கோவில் வரை சென்றனர். இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் விநாயகம் முன்னிலையிலும் மரக்காணம் கிழக்கு மண்டல தலைவர் கூனிமேடு கதிரவன் தலைமையில் பேரணி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் மரக்காணம் கிழக்கு மண்டல பொதுச் செயலாளர் தினகரன், ரமேஷ், ஒன்றிய துணைத் தலைவர் கோதண்டபாணி, மாவட்ட மகளிரணி தலைவி செல்வி, மாவட்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவு மாவட்ட தலைவர் சேதுராமன், மீனவர் பிரிவு முன்னாள் மாவட்ட தலைவர் சுரேஷ், கோதண்டபாணி, பாபு, ரவி, பிரபாகரன், நாகராஜ், ஏஜுமலை, ரவி மற்றும் 50க்கும் மேற்பட்ட தாமரை சொந்தங்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்ட பாஜக சார்பில் திண்டிவனத்தில் மூவண்ண கொடியேந்தி மாபெரும் பேரணி நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சி விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் விநாயகம் தலைமையில் 80வது ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு மூவர்ண கொடியேந்தி மாபெரும் பேரணி நடத்தப்பட்டது. வீடுதோறும் கொடியேற்றுமாறு கோஷம் எழுப்பப்பட்டது. திண்டிவனம் நகரத்தில் இந்திரா காந்தி பேருந்து நிலையம் தொடங்கி காந்தி சிலை அருகில் முடிவடைந்தது. இந்த பேரணியில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் நகர அமைப்பாளர் மோதீஸ்குமார் முன்னிலை வகித்தார். மயிலம் மாவட்ட செயலாளர் ஐயப்பன், மாவட்ட பொதுச் செயலாளர் பாண்டியன், விவசாய அணி மாநில துணைத் தலைவர் ஜின்ராஜ், மாவட்ட செயலாளர் இளங்கோவன், பொருளாதார பிரிவு மாவட்ட தலைவர் ராமு ஆகியோர் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தினர். நிகழ்ச்சியில் மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தியாகிகளுக்கு இலவச மனைப்பட்டா மற்றும் ஓய்வூதியம் உயர்த்தி தரப்படும், முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. கிருமாம்பாக்கம் ஏரியில் மணல் கொள்ளை, 2 லாரிகள் மற்றும் ஜேசிபி வாகனம் பறிமுதல். கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பேருந்து இயக்க நடவடிக்கை, அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. அதிவேகமாக இயக்கிய பேருந்துகள் மற்றும் லாரிகள் 22 வழக்குகள் பதிவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.